தேவை எனக்கு இங்க என்னோட கான்டாக்ட் பண்ண அவரது அவையின் அது தனிப்பட்ட இருப்போம். நாங்கள் காசு ஒரு விஷயம் விக்ரமண்ணா இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கேன். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க கிருஷ்ணா மாதிரி 1000 பேரை உருவாக்குவீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் சொன்னா உங்களோட குடும்பத்தை வச்சு செய்யலாம், இல்ல உங்களோட சொந்தங்களை எல்லாரும் கதைச்சுட்டாங்களே. இதுவரை எல்லாம் ஆரம்பங்கள்ல இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு பற்றியும் இந்த உதவி திட்டத்தை பற்றியும் வர்ணிக்க கூடிய அளவுக்கு அப்ப எல்லா கருத்துக்களும் வந்து எல்லாரும் வச்சுட்டாங்க. இப்ப நாங்க திரும்ப திரும்ப புளிச்சு போன கருத்துக்களை தான் திரும்ப திரும்ப புதுப்பிச்சு கொண்டிருக்கோம். இதுவோட விடுவோம். நீங்களே ஒத்துக்கொள்றீங்களா? நீங்க வைக்கிற கருத்து எல்லாம் புளிச்சு போன கருத்து இல்ல நாங்க தொடர்ந்து இந்த விஷயம் ஒரு விஷயம் என்ன கதைக்கிறேன்னு சொன்னா சில விஷயங்களை உங்களோட நீங்க தனியா வானத்துல இருந்து விழலே உங்களோட ஃபேமிலி இருக்கு. நீங்க ஒரு ஆள் கஷ்டப்பட்டு அப்படியே இந்த திட்டத்தை எப்படி முன்னாடி ஒன்று சிந்திக்கிறீங்க. ஓகே அதற்கு எனக்கு சொல்லுங்க. அப்படி நான் இனிமேல் நீங்க அப்படி ஒரு விஷயம் நீங்க இனிமேல் அப்படி ஒரு விஷயம் செய்யணும் சொன்னா நீங்க உங்களோட சகோதரர்களோ இல்ல யாரையும் வச்சு கிருஷ்ணா மாதிரி 10,000 பேரை நீங்க உருவாக்காங்க. ஏண்டா நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆக்களுக்கு கடைசி மட்டும் செய்ய மாட்டேன் இல்லைன்னா நீங்க செஞ்சா நான் உண்மையா சொல்றேன் மொட்டை வலிப்பேன். நீங்க அப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு நபரும் இல்ல. நீங்க என்ன பேச்சுக்கு பேசுறீங்க. நீங்க கஷ்டப்பட்ட ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொன்னா என்ன வழியில செய்யலாம். சரியா? இல்ல நீங்க செய்யுங்கள. உங்களோட சொந்தங்கள்ட்ட சொல்லி செய்யுங்கள. உங்களோட சொந்தங்கள்ட்ட சொல்லி செய்யலன்னு சொல்றீங்களா? எத்தனை டியூஷன் சென்டர்கள், எத்தனை வேலை திட்டங்கள், என்னென்ன வேலை திட்டங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இல்லாடிக்கு இதுல இலங்கை அரசாங்கத்தால ஒரு மயிர் நடக்க இல்ல. எல்லாம் புலம்பெயர்ந்த மக்கள் போடுற காசாலதான் நடக்குது. அங்க கோயில் கட்டுறதுல இருந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுல இருந்து பள்ளிக்கூடம் போடுற வரைக்கும் எல்லாம் பள்ளிக்கூடம் கட்டல, கோயில் கட்டல. அதாவது வந்து பாடசாலையில இருந்து கல்வியில, அதாவது பாடசாலைக்கு கல்விக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட வெளிநாட்டுக்கு ஆசிரியர் தான் இப்ப கூட. அப்படி உங்களுக்கு வெளிநாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல இருந்து வாரது என்ன நடக்குது தெரியாம இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பல நாட்களுக்கு முன்னாம் இந்த ஏகே அண்ணா வந்து பதில் சொன்னவர் தான் உதவி செய்தது தன் சௌரத்தை கொண்டு சென்று வெளிப்படையா சொன்னபடி அவரை பேரை சொல்லி குறிப்பிடுறார். புறநிக்க கூட ஏகே அண்ணா சரியோ செய்த இடத்துல அந்த காசுகளுக்கு வந்து தனக்கு பிரச்சனை வந்து அப்படி எனக்கும் இந்த உறவு செய்யும். நானும் என் தம்பியை கொடுத்து செய்ய வலிக்கிறால் அங்க காசு சவரங்கள் சுமந்து வச்சிருக்க போற இல்ல. எவ்வளவு இருந்தாலும் அக்கௌண்ட்ல போட்டுக்கோ சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு உங்களோட சகோதரத்துல நம்பிக்கை இல்ல. அதான் நம்பிக்கை இல்லையாண்டு இல்லையாண்ட நம்பிக்கை இல்லையா வேற, அது அவங்க செலுத்த முன் வர இல்லைன்றது வேற. நீங்கள் புரிஞ்சு ஒரு விஷயம். உங்களோட தம்பிக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி ஒரு உதவி ஒன்று செய்யண்டா. அண்ணா நான் 1 லட்சம் ரூபாய் காசு எடுத்திருக்கேன் அதுல சொன்னா நீங்க ஒன்னும் மறக்கலாம். அங்க பிரச்சனை வருது. அப்ப நாங்கள் குடுக்குறோம் இங்க வந்து குடும்பம் வந்து நேர்மை இல்ல. அதான் மெயின். அண்ணா விளங்கி கதையை விளங்கி கேட்கணும்னா சௌரங்கள் வந்து குடும்பத்தை விட அந்த எடுக்கலாம். அவசரம் இல்லையடா. மூதேசி முக்கால் மூதேசியை வச்சு ஏத்தி காய்ச்சி ஒன்னிக்கிறீங்க. நல்லாதான் பேசுறாரு, இடைக்கிடையே மாறிடுறாரு. என்ன நடக்குது இல்லையக்கா? அவனுக்கு மண்டையில ஒரு மசாலாவும் இல்ல. நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் அப்பா சகோதரம் என்னடா காசு கட்டது, அப்ப நான் தம்பியோட கொடுக்க சொல்ல அவன் அதை ஒத்துக்கொள்ள இல்லையா என்ன. சரியோ அப்ப தம்பி வசதியா இருக்கிறான், என்ன செய்கிறான்? மேலும் மேலும் தன் வளர்ந்து தான் செய்கிறாங்க.
இல்ல எவ்வளவு நேரம் தான் பொறுமையா வீட்டுக்கு நிக்கிறது? அனுப்பி அனுப்பேலும் தான். ஆனா சொல்லுவாரு அப்பா அந்த நேரத்துக்கு மகள் அந்த அதுக்கும் கொஞ்சம் சில ஒன்று இருக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் கொடுக்க விரும்பாட்டி போனா நம்ம வேற அனுப்புறதுதான் நம்மளோட கடமை. அது செய்ய போனாலும் அதுக்கும் கதை சொல்றாங்க பாத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா ப்ளீஸ். ஒருக்கா காய்க்க விடுங்க, கீழாண்டா கேட்டுட்டு போட்டோம். உனக்கு விளக்கமா சொல்லி விடுறேன் நான் என்ன நடந்த என்ன. அதாவது எப்படி என்று சொன்னா எந்த தம்பியை விட அங்க உள்ள ஒரு ஆளுக்கு சரியான பிரச்சனை. சரியா பொறுங்க, இடையில காய்க்கணும் அவனுக்கு கேட்டுட்டு போட்டுமா அவன். சரியா எந்த தம்பி அவனுக்கு 5 லட்சத்துல 1 லட்சம் எடுக்கிறது தேவையில்லை, அந்த காசு அவனுக்கு தேவையில்லை. ஆனா இன்னொரு ஆளுக்கு அந்த 1 லட்சம் முக்கியமா தேவைப்படுது. அவைக்குத்தான் நாங்கள் அனுப்புறோம் காசு. அதை அவன் புரிஞ்சு கொண்டானண்டா சரி அவன் அந்த பைத்தியாரன். அதை விட்டு போட்டு ஏன் நீங்கள் அவைக்கு அனுப்பல, ஏன் நீங்க இவைக்கு அனுப்பல, ஏன் இவைக்கு நொட்டை இல்லை, அவைக்கு இவைக்கு நொட்டை இல்லைன்னா அப்போது இருந்து பைத்தியார் மாதிரி கேட்டு கொண்டிருக்கிறான். என்ன அந்த சேலஞ்ச் அப்போது 8,80,000 ரூபாய் அனுப்புனான்னு கேட்க, ஏன்னா நீங்கள் யூடியூபர்ஸ்க்கு மூலமா அனுப்புனீங்கன்னா அவங்க உதவி திட்டம் செய்யல, அவங்க மூலமா தானே இப்ப அனுப்பல. அப்ப அவங்க அந்த தொழிலை செய்ய விட்டுட்டு இருக்க சொல்லுங்க. நாங்க வேற ஒரு வழியை பாக்குறோம். சொன்ன மாதிரி பைத்தியார் மாதிரி காய்ச்சல் நிக்கிறான் அவன். அவன் ஒரு ஆளு ஏற்றி வச்சு காய்ச்சல் நிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் தான் பொறுமையா நிக்கிறது மனுஷன்? பைத்தியார மூதேசி அவன ஒரு ஆளுண்டு. நாய கொள்ளோட்டாண்டி அங்கே அம்புட்டேன்டா நீ. வணக்கம். அவனே ஒரு ஆளுண்டா நீங்க இதுல வச்சு காட்சி கொண்டிருக்கீங்க. லூசன் மாதிரி கேள்வி கேட்டு கொண்டிருக்கான். காசு கொடுத்துட்டு இவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் ஆறையா அவன் மேல எங்க இருந்து வந்தவன் ஒரு கதையை விளங்கி கொள்றான் இல்லையா? செம்பு சொத்தி ஒன் மேல் வலையத்திரங்கள் ஏறக்கு இப்ப கொஞ்ச காலத்துக்கு மேல என்ன கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு வந்து காய்ச்சி கொண்டிருவான். இப்பதான் இப்ப பம்மி கொண்டிருக்கான். ஏன்னா இப்ப 9 கோடி நிறுவாயினா இப்ப அவருக்கு அதுவும் அவர் கோர்ட்ல இருக்கிறவன் லோயர் ஜட்ஜ் எல்லாமே என்ன மண்டை வேண்டவங்கள இல்ல கேக்குறேன். அவனை உள்ளுக்க வச்சிருக்கிறேன். அன்றைக்கு என்ன சொன்னவன் தெரியுமா? 19ஆம் தேதி அவன் வெளியில வராட்டிக்கு தான் மொட்டை அடிச்சு இந்த இதுக்கு வரமாட்டேன். சரியா இன்றைக்கு திருப்பி அதே ஒரு வசனத்தை விடுறான். சரியா 2ஆம் தேதி புருவானா தான் மொட்டை அடிச்சுட்டு நான் வரமாட்டேன். அப்ப நீ என்ன ஒரு ஆம்பளையாடா டே? இங்க நாங்கள் வாழ்ற வாழ்க்கையை விட எங்கட சௌரம் அங்க நாட்டுல வசதியா தான் வாழுது. ஆனாலும் இப்ப எஸ்கே இருக்கிற வசதிக்கு எங்கட சௌரங்கள் இல்ல. இதுல இருக்கிற எஸ்டியை தொடர்ந்து நிதியை மோசடி செய்ய எங்கட சௌரம் அண்ணா தம்பின்ற காசை எடுத்தால் நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்கட காசை கொடுத்து நாங்கள் கையை கட்டிக்கணும் தான் கேட்கணும். அவன் மட்டும் கெஞ்சி தான் சொல்லணும். இல்லைன்றால் எங்களுக்கு உறவு ரீதியா சில பிரச்சனைகள் வரலாம். நாங்கள் அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா? இல்ல இப்ப அங்க கொடுத்து உதவி செய்யல, இங்க கொடுத்து உதவி செய்யல செழும்பன் மாதிரி காட்டு கொண்டிருக்கிறான். அதுக்கு வடிவா விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறான். எல்லாரும் வெளிநாட்டு வரைக்கும் கடனுகள் எவ்வளவு பிரச்சனையில வாரான். அவனுக்கு கொண்டு ஒரு வேண்டுதல் அதை செய்கிறான். சரி வேண்டாம் தூதரம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பொறுமையாக கதைக்கணும். இல்ல இல்லைங்க சத்தியா காலேஜ் போய் தான் நான் பேசாம அமைதியா இருந்தேன். எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? அவன் திருப்பி கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி உங்களை பைத்தியாரன் ஆகி கொண்டிருக்கிறான். நாங்கள் வேலை வட்டியில் அவருக்கு விட்டு கொடுக்க அவருக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுல ஒன்று சொல்லி கொடுறேன். இதுல இருந்து பாக்குற அனைவரும் இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இந்த உறவுகளுக்கு நீங்க உதவி செய்யறது ஓகே. ஆனா இந்த கள்ள யூடியூபர்ஸ் ஒரு நாய்க்கும் காசு அனுப்ப வேண்டாம். கண்டிப்பா இல்ல அந்த அண்ணன் வடிவா விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டு. அவர் அவர்கிட்ட கருத்தை சொல்லிட்டு போட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இப்படி நடந்திருக்கலாம் தான் சொல்றாரு. அதை சொல்ல முடியல. அவரை குழப்பி ஆளியால் இதுக்குள்ள புந்துறாது புதிய கொட்டியல். ஒருவேளை பேச விடணும். என்ன பொறுமையா பேசி என்ன இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு சௌரத்தை தேவை கடுப்பு வரும் தெரியுதானே? இல்லன்னா இவன் இதுல ஏதாவது ஒன்று சம்பந்தப்பட்ட ஆளே இல்ல. இவன் ₹1 காசு ஒரு 50% இவனா ஒரு 25% கொடுத்துருப்பானா தெரியாது. செலும்பு வந்து இப்ப நாங்க காசை கொடுத்துட்டு நாங்க முட்டாளாய் போய் திரிகிறோம். வீட்டையும் சொல்லலாம சகோதரங்களையும் கதைக்கலாம பொத்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றை கதைக்கலாம இவர் விளக்கம் கட்டு கொண்டிருக்கிறார். அங்க நொட்டை இல்ல, இதுக்க நொட்டை இல்ல, ஏன் நொட்டை இல்ல? இத கதைக்கு காசு கொடுத்துருப்பாங்க சகோதரன்.
இல்லக்கா இப்ப எங்கட சௌரத்துக்கு நான் கொடுக்குற காசு வந்து மேலதிகமான காசு அவை எல்லாம் நார்மலா இருக்கிறோம் ஆனா அவைக்கு 1 லட்சம் 2 இத லட்சம் கதைக்கு காசு கொடுத்திருப்பாங்க அதுதான் அது அவர் அவ்வளவு செம்பிச்சுக்கிறாரு. அப்ப நாங்கள் அவையிட்ட அனுப்பி கொடுக்க சொன்னா அவை எடுக்கத்தான் பார்ப்பணும் இல்லாட்டி அவை சொல்லுவோட நாங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறோம் நீங்க அவையை கொடுக்குறீங்க இவையை கொடுக்குறீங்க நாங்க என்னத்துக்கு கொடுக்குறோம் அந்த சனம் கஷ்டத்துல இருக்குது அடுத்த சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம் சரியா அதை விட்டுட்டு நீங்கள் அவையிட்ட கொடுக்க கூடாது நீங்க இவையிட்ட நொட்டக்கூடாது நீங்க இவை மூலமா நொட்டக்கூடாது மயிர் அப்ப என்ன மயிருக்கு நீங்க யூடியூப் சேனல் வீடியோ எடுத்து போடுறீங்க காசு நாங்கள் தாரத்துக்கு தானே அப்ப தார காசை கொண்டே கொடுக்க வேண்டிய கூடவே இல்லை 6 மாதம் 8 மாதம் கழிச்சு கொண்டே கொடுக்குறீங்க பேங்க்ல 9 கோடி ரூபாய் கொண்டே வச்சிருக்கீங்களா என்ன பைத்தியாடுறா நாங்களா என்னடா காய்ச்சி நிக்கிறீங்க வந்து நின்று குடும்பத்துல சொத்து முழுக்க உங்களோட குடும்பத்துல சொத்து முழுக்க புட்டுங்கா விட மாட்டோம் இருந்து பாருங்க தெருவுல விடுவோம் விட்டே தீருவோம் அடக்காது கண்டிப்பா செய்தே தீருவோம் நாங்கள் மேலதிகமா காசுல வலிச்சாதும் கூட குடும்பத்தை நரோட்டு கொண்டே விடுவோம் பாருங்க முட்டை கொடுக்கறதுக்கு நாய் மூதேசி கடுப்பாரிக்கிறார்கள் இல்ல அண்ணன் கடுப்புன்றதுன்னா எல்லாருக்கும் இவங்களோட கதையும் வாங்கினவன இவங்க நாங்கள் எவ்வளவு அவன் கேட்கறான் ஏன் இவ்வளவு நீங்க கதைக்கணும் அவனும் தெரியுமோ செல்லும்பனுக்கு இவன் எப்ப வந்தவன் இவன் முதல் இதுக்குள்ள இல்ல கேட்கிறோம் நான் இன்னைக்கு எவ்வளவு நாள் அவனை பிடிக்க இல்லாம நாங்க ஒவ்வொரு காம் சிம்புன்றது இவனுக்கு 15 ரூபா அடே ஒரு ஆம்பளை பாடா நான் ஜேமன்ல இருக்க அட்ரஸ் இப்ப தாரண்டா இல்லாட்டிக்கு இந்த பாடா இன்பாக்ஸ்ல டெலிபோன் நம்பர் அடிச்ச என்னடா அடிச்ச கதையடா இல்லாட்டிக்கு நீ எங்க ஊர்ல எங்கன்னு சொல்ற நான் ஆள் அனுப்புறேன் அவனோட காய்ச்சி கொள்ளி தனியாளாவா நான் இன்னொரு தனியால அனுப்புறேன் அங்க புடுக்கி பாடுறா ஏழுமண்டா செட்டிப்பால் அடிப்பியோ நாய் நீ எல்லாம் ஒரு மனுஷன் படிப்பறை இருக்காடா உனக்கு மண்டையில ஏதா இருக்காடா புத்தி இருக்காடா நாங்க பிரஷர் ஆக வேணாம் மொக்கு சாமான் மண்டையில இருக்காடா உனக்கு பொறுக்கி நாய பாடுறா 10 விதமான ஆக்கள்லாண்டா சப்போர்ட் பண்ண 90 விதமான ஆக்கள் சப்போர்ட் இல்லையடா இதுக்கு பிறகு நீ திருந்தாட்டிக்கு எப்படா அவன் அவங்கட பெரிய வாலி பிரதர் அவன் சும்மா கத்துறான் அவன் முக்கியம் குரல் முக்கியம் அடுத்தது போகணும் நான் இப்படி நான் உங்களுக்கு தெரிஞ்ச நான் உங்களை கை இல்ல கேட்டு கொண்டிருக்கவே இல்ல நான் பேச எவ்வளவு நேரம் ஐயா நிக்கிறது 1 மணி நேரத்துக்கு மேல அவர் 2 புட்டி பண்ணிக்கிறார் ஆம்பளேண்டா வாடா எங்க இருக்கிறேன்னு சொல்றா நீ இல்ல அவன் டிஸ்பிளே நாக்கி கொண்டு கீழே நிக்கட்டு விடுங்க நாங்க கதைப்போம் நாய் நீ ஆம்பளேண்டா சொல்ற நான் டெலிபோன் நம்பர் தான் இங்க 7 மணி இங்க நீ வாலடி நான் நீ சொல்ற இடத்துக்கு நான் ஒரு ஆளை தனி ஒரு ஆளா நீ வா நான் தனி ஒரு ஆளை அனுப்புறேன் நாங்க சண்டை வேணாம் ஐயா சண்டை வேணாம் ஆர்ஜே தமிழ்நாடு லைவ்ல நேட்டாக இருந்த நீங்க இதுல இருக்கிறாங்க யாராவது இருந்தீங்களா நான் கேட்டுக்கொண்டேன் பிரதர் நான் கொஸ்டின் கேட்டேன்னா நான் இங்க அவரோட இருந்தாக்களே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு இல்லையா நீங்க அப்படி இல்ல அப்படி யூகே தமிழ் அப்படி இல்ல அனுசன் லைவ்ல நாங்கள் கதை கேட்கல அப்படித்தான் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு மானம் இருக்கு அவங்களும் அந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க அவங்கள சீலை உறிஞ்சு போட்டு விட்டாயா அவங்க போய் நாளைக்கு அவங்களும் ஒரு வலைத்தளத்துல முன்னுக்கு நிக்க இல்லாத ஒரு காரணத்துக்காண்டி தான் பேசாம பொத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனா இதுல இருந்த எல்லாரையும் விட எனக்கு ஆக பிரச்சனை இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இல்ல எனக்கு ஆக கோபம் இருக்கிறது எஸ்கே மேல பிரதர் அவன் தான் ஆக அவன் போக மாட்டான் அவன் நேரா புதுசாக்கு போறான் உங்களை எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டான் என்னையா சொல்றீங்க உண்மைதான் அகர பண்றாங்க கதைங்கண்ணா இவ்வளவு சுத்து பாது விட்டுட்டாங்க டான்ஸ் ஆடையில விட மாட்டான் அகரம் பண்ணா கதைங்க